அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் திருப்பெரும் தாய் தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொறுப்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. மெய்யன்பர்களே அனைவர்களுக்கும் வணக்கம். விநாயகருடைய விளக்கம். ஓம் என்னும் அருட்பதமே தானாய் எங்கும் ஒருவாது என்றென்றும் ஒலித்து கொண்டு தாமென்னும் தத்துவமாய் தழைத்து ஓங்கி தனிக்கருணை தொழிலைந்தும் தயவால் ஆற்றி பூமன்னும் புண்ணியர்க்கெல்லாம் நல்ல புத்தமுதம் அளித்தருளும் பூர்ண ஜோதி ஆம் என்னும் ஆயிரமாம் கோடாகோடி அம்பலத்தாடு அருட்ஜோதி தேவதேவே. தயாவிளக்க வாழ்வு மூலம் உலகமெல்லாம் ஒத்து நல்லின்ப வாழ்வில் தலைத்திடல் வேண்டும். விநாயக உண்மை தயவு தத்துவமாக உள்ளதை இன்றைய மக்களினம் நன்கு புரிந்து கொண்டு விட்டால் எல்லோரும் ஒன்றுபட்டு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்த தயாபெருஞ்சோதிபதியின் ஒரு சிறு கூறு பக்குவ மனிதனின் தலைநடுவுள் கடவுள் ஆன்ம வடிவாய் கடவுள் ஆன்ம அணுவாய் தனிப்பெரும் தயவாக அணுவப்பட உள்ளது. இந்த ஓர் அணு புள்ளி அதுதான். இந்த புள்ளியே தய ஆகும். இதிலிருந்து தயவு சக்தி கிளம்பி அண்ட வெளியில் எல்லை கடந்து நீண்டு யாவையும் ஆள்கின்றது. இந்த புள்ளியை சூழ உருவாகி உள்ள மூளை எலும்பு கூட பிள்ளையார் வடிவாய் திகழ்கின்றது. இப்பிள்ளையார் புள்ளியிலிருந்து எழுந்து நீண்டுள்ள ஒளிக்கதிர் தய உ ஆம். இதனால்தான் உ என்ற எழுத்து உகர வடிவாய் வரையப்படுகின்றது. பிள்ளையார் சுழி இது கடவுளின் தனிப்பெரும் தயவு ஆம். மனிதனில் தயவு என குறுகி உள்ளது. ஆகவே இன்று பிள்ளையார் உண்மை தயவு ஆகி மக்கள் இனம் முழுவதும் சுத்த தயவு மூலம் நல்லின்ப வாழ்வு பெற உள்ளது. இன்றைய நம் விநாயகர் சதுர்த்தி மூலம் தத்துவாதீத உண்மை வெளிப்படுத்தி அதனுடைய உண்மையை நாம் இன்றைக்கு திருவருட் சண்முகமாக ஏற்று உலகமெல்லாம் பேரின்பம் பெற்று வாழ நாம் சிந்திக்கலாம். அருட்பா. முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றால் சரண். மோகமெனும் கடல் கடந்து முத்தி எனும் கரை காண்பான் முதிர்ந்த நாளாம் பாகமெனும் மலர் கொண்டு பக்தி எனும் புனலாட்டி பரிந்து சாத்தி சோகமென பாவித்து துரியமெனும் விளக்கேற்றி சோக நீங்கி ஆகமெனும் கோவிலின் கண் அறிவென்னும் கணவதிக்கு அன்பு செய்வான். அறிவோடு அன்பும் நிறைவான வாழ்வில் நல்லின்பமே என்றும் தழைக்கும். ஓரளவு அறிவு மட்டும் விளங்கி மெய்யன்பு களவாத போது மெய்யான நிலையான இன்ப வாழ்வு உண்டாவதில்லை. அதுபோல் ஏகதேச அன்பு வெளிப்பட்டும் மெய் அறிவு அல்லது கடவுள் ஞானம் கண்டுகொள்ளப்படாத போது பேரின்ப வாழ்வு சித்திப்பதில்லை. ஆதலின் உண்மை ஞானமும் உண்மை அன்பும் உள்ளத்தினின்று மலர்ந்து உலக வாழ்வில் அருள் மனம் கமழ வேண்டும். அப்போதுதான் எங்கும் என்றும் இன்பம் பொங்கும் தங்கும். உலகில் மனிதன் தோன்றி எவ்வளவோ காலமாகின்றது. பிற எவ்வுயிர்களுக்கும் இல்லாத மனம் என்னும் பகுத்தறிவு உணர்ச்சி இந்த மனிதனுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. மற்ற உயிர் வர்க்கங்களெல்லாம் பொறிபுலன் அறிவு கொண்டு அதிக மாறுபாடில்லாது ஆதி முதல் இதுவரையும் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே உள்ளன. ஆனால் இந்த மனிதனோ அப்பொறி புலன் அறிவுக்கு மேல் இம்மனோ அறிவு சேர்க்கையால் இன்ப வாழ்க்கையை மிக விரும்பி துன்ப வாழ்வை முற்றும் வெறுத்து அதனை நீக்க மேலும் மேலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். பன்னெடுங்காலமாக இம்முயற்சி நடந்து கொண்டேதான் உள்ளது. அதன் பயனாகவேதான் சமய மத கொள்கைகளும் தத்துவ கற்பனா மார்க்கங்களும் சகல சாத்திரங்களும் கலைகளும்
சட்ட திட்டங்களும் விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சிகளும் செய்து அளிக்கப்பட்டன. இவற்றால் எல்லாம் மனித மனம் இன்னும் பக்குவப்பட்டு விடவில்லை. மனிதன் தன் அறிவுக்கு எட்டாத ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்றும் அதனையே கடவுளாக கொள்ளலாம் என்றும் ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கின்றான். இந்த நிலையில் ஒரு தெளிவும் நிச்சயமும் உண்டாகாதால் அதனை விரும்பி பற்றாது மூட நம்பிக்கையால் உண்மை காணாது பன்மத பழக்க வழக்கங்களால் வாழ்க்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இத்தோடு பொறிபுலன் அவா மிகுதியால் புறநிலை வாழ்வு பேய் வேகத்தில் சுழன்று ஆட்டுகின்றதால் அகத்தே அலைவர இருந்து அமைதியான நிறை அன்புடன் தயவுடன் வாழ கல்லாதிருக்கின்றான் இன்றைய மனிதன். பெருநலம் பெற கடவுளின் உண்மையை கற்றல் வேண்டும். கற்ற வண்ணம் நிற்றல் வேண்டும். அதினின்று அன்பின்பம் பெருக வாழ வேண்டும். எல்லா வல்ல கடவுள் பெரும் சக்தி அவர்தம் பேர் அருளாக சொல்லப்படுகின்றது. அப்பெரும் சக்தியை இந்த பிரபஞ்சத்தை ஆக்கி காத்து அழித்து கொண்டே உள்ளதாம். இந்த முத்தொழிலால் விளங்குகின்ற கடவுள் சக்தியை பெற உலகியல் என்றும் ஒலிக்கின்ற பிரணவநாதமாக ஓங்கார சப்தமாக அறிகின்றோம். இந்த ஓங்கார நாத ஒளி உலகில் தான் அணு முதல் அண்ட மீறாக யாவும் தோன்றி வளர்ந்து மாற்றமடைய செய்து கொண்டே உள்ளன. இந்த மாற்ற தோற்ற இயக்கங்களுக்கு காரணமாக இருந்து கொண்டு மறைந்து நின்று பக்குவம் உண்டாக மறைக்கின்றதும் வெளிப்படுத்தி அருள்கின்றதும் அகப்பெரும்பதியின் செயலாகவே இருக்கின்றது. ஆகவே ஓர் ஆன்ம அணுவுக்கு புறத்தே ஒரு தேகத்தை தோற்றுவித்து வளர்த்து சிதைப்பதும் கடவுளரின் அருட்பெரும் செயலாக ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்றும் ஐந்தொழிலாக அறியப்படும். இந்த ஐந்தொழில் உண்மையும் பிரணவத்தின் அகரம் என்ற ஆனா என்ற எழுத்து, உகரம் என்ற ஊனா என்ற எழுத்து, மகரம் என்ற இம் என்ற எழுத்து, அதற்கு மேல் விந்து நாதம் என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளாக அந்த பிரணவம் இருக்கின்றது. ஆகவே ஓம் என்பது உள்ளும் புறமும் விளங்குகின்ற கடவுள் உண்மை கொண்ட ஒரு பேர் அருட்பெரும் சக்தியை என்று அறியலாகும். நம்முடைய தமிழ் இருக்கக்கூடிய ஓங்காரமாகிய ஓம் என்னும் பிரணவம் எப்பொருளும் பிரணவநாதத்தால் தாக்கப்பட்டு உருவாக்கப்படுவதாக கூறப்பட்டது. மனிதன் விலங்கு முதலியவற்றின் கருப்பிண்ட வடிவங்களை பார்க்கும்போது யாவும் வித்தியாசமின்றி ஒரே வண்ணமாய் நமது தமிழ் ஓங்கார ரூபமாய் விளங்க காண்கின்றோம். பிரணவ உண்மை அறிந்த நமது ஆன்றோர் அதற்கு இவ்வுருவே இயற்கையாக திருவருளால் வழங்கப்படுகின்றதாக கண்டே உரைத்தனர் என்று தெளிதல் வேண்டும். பிரணவ மூர்த்தியினுடைய தோற்றம் நமது கருப்பிண்ட வடிவம் ஓங்கார வண்ணமாய் முதலில் தோன்றியதென்று அறிந்தோம். அதை நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியுள்ளது. அப்போது காண்பவை இவை: ஆண் பெண் சத்தாகிய சுக்கில சுரோனித சேர்ப்பான் சிருஷ்டி ஆரம்பமாகும் போது ஒரு நொடியில் 60 பங்கு நேரத்தில் ஆன்ம அணு பளிச்சென உதிக்க அதனை சூழ ஒரு பிரணவ சூழல் தோன்றி இயங்க தொடங்கி விடுகின்றது. ஒளியை சூழ்ந்த பிரணவ பிண்ட வடிவம் தடிப்பேறி வால் நீண்ட புழு வடிவாய் தலைப்புரட்டை வடிவாய் பெருக அதுவே நம் தலைநடு ஓங்கார மூளைப்பகுதி மெடுலா ஓப்ளங்டா ஆகி முதுகெலும்புடன் இணைந்து வளர்ச்சி பெறுகின்றதாம். இப்பொழுது நமது உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே நாம் ஆகிய அந்த ஆன்ம சுடர் பிரகாசித்து கொண்டிருக்க அதனை சூழ்ந்து உருவாகிய எலும்பு கூட பிரணவாகாரமாய் திகழ காண்கின்றோம். எல்லாருடைய தலையிலும் நம் ஆன்ம ஜோதி வளர் பிரணவமூர்த்தி வடிவம்தான் விளங்குவது உண்மை. அதைத்தான்